ஒரு கிராமத்துல பொழுது மெதுவா விடியுது. அது ஒரு சின்ன கிராமம், புது வெளிச்சத்தோட எழும்பிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல தான் ராமன் தன்னோட சின்ன வீட்டுல இருந்து வெளியே வர்றாரு. விடியக்கால அமைதியிலையும் அவன் கையில இருந்த அந்த கருவிகள் அவன் உழைக்கிற உறுதியையும் அன்னைக்கு வேலை செய்ய தயாரானதையும் காட்டுச்சு. புது நாளோட வேலையத் தொடங்க ராமன் அவன் தோட்டத்தை நோக்கி மெல்லமா நடந்து போனான். ராமனுக்கு விவசாயம் செய்யறதுன்னா உசுறு. அவன் தன்னோட தோட்டத்தை ஒரு குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டான். தன்னோட தோட்டத்துல விளையிற வாழைப்பழங்களை பக்கத்து ஊர்ல உள்ள ஊர்களுக்கு சென்று விற்று வருவான். இப்படியா ராமுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போய்கிட்டு இருந்தது. வாழைப்பழம் வாங்கலையா? நல்லா. வாழைப்பழம் வாங்கலையா? வாழைப்பழம் வாங்கலையா? நல்லா. வாழைப்பழம் வாங்கலையா? ஒரு நாள் அதிகாலையில் ராமன் தனது வாழைத் தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்தான். அப்போது தோட்டத்தின் ஓரத்தில் ஒருவன் பெரிய மரத்தை வெட்டி கொண்டிருந்த சத்தம் கேட்டது. ராமன் அவனை நோக்கிச் சென்று, அண்ணே, ஏன் இந்த மரத்தை வெட்டுறீங்க? இது என் நிலம்தான், எனக்கு விறகு தேவைப்படுது, அதான் வெட்டுறேன். அண்ணே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த மரம் வெறும் விறகு இல்லைங்க, இது எத்தனையோ ஜீவராசிகளுக்கு வீடு கொடுக்குது. இந்த சின்ன பறவை பாருங்க, தன் வீட்டை இழந்து எப்படி அழுதுகிட்டு இருக்குது. மரங்கள் நமக்கு நிழல் கொடுக்குது, காத்து கொடுக்குது, மழை வர உதவுது. இந்த பூமியில இருக்கிற எத்தனையோ உயிர்களுக்கு இது ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு மரங்களை வெட்டாதீங்க. நீ சொல்றதும் சரிதான் ராமன், நான் யோசிக்கல, இனிமே இப்படி செய்ய மாட்டேன். அது மட்டுமல்ல, முதியோர்களுக்கு உதவி செய்வது, ஏழை பள்ளி குழந்தைகளுக்கு புத்தகம் வாங்கி தருவது போன்ற நல்ல குணங்கள் ராமனிடம் இருந்தது. இதை பார்த்த ஊர் மக்கள் அனைவரும் ராமுவை வெகுவாக பாராட்டினார்கள். அந்த ஊரில் சோமு என்ற செல்வந்தர் வாழ்ந்து வந்தார். அடியே, நம்ம ராமன் மாதிரி ஒருத்தன் இந்த ஊர்ல இல்லடி. நேத்து என் வீட்டு பக்கம் ஒருத்தன் மரத்தை வெட்ட வந்தான். என்னமோ சொல்லி அவனை தடுத்துட்டான் பாரு. எனக்கும் தெரியும்டி, அந்த பறவைங்க அழுதுச்சுன்னு சொல்லி அவன் மனச மாத்திட்டான். அவனோட மனசு எவ்வளவு பெருசு பாரு. ஆமாடி, அவனுக்கு பணம் தான் இல்ல, ஆனா மனசுல அவ்வளோ நல்லது இருக்கு. அதான் இந்த ஊர்ல இருக்கிற எல்லா சனங்களும் அவனை நேசிக்குது. இந்த ராமன் மாதிரி ஒரு நேர்மையான ஆளை ஊர்ல பார்க்கவே முடியாதுப்பா. ரொம்ப நல்லவன். கிராம மக்கள் அனைவரும் ராமுவை பாராட்டுவதை பார்த்து ராமுவின் மீது மிகவும் பொறாமைப்பட்டார். இந்த ஊரிலே மிகப்பெரிய செல்வந்தன் நான் தான். ஆனால் இந்த ஏழை இராமுவை அனைவரும் பாராட்டுகின்றனர். எப்படியாவது ராமுக்கு அவ பெயரை ஏற்படுத்த வேண்டும். ஒரு நாள் இரவு சோமு ஒரு பெரிய திட்டம் தீட்டுகிறார். அங்கு நடப்பதையெல்லாம் தூரத்தில் இருந்து சோமுவின் வீட்டு வேலைக்காரன் பார்த்துக் கொண்டிருந்தான். ராமு என் வீட்டில் தங்க குவியலை திருடிவிட்டான் என்று நாளைக்கு பஞ்சாயத்து கூட்ட வேண்டும். மறுநாள் காலையில ராமு எழுந்து பார்த்ததும் ராமுக்கு அதிர்ச்சியா இருந்தது. தன் வீட்டுல இருந்த தங்க குவியலை பார்த்து அதிர்ச்சி அடைந்தான். அப்போதுதான் ராமுவின் மீது பஞ்சாயத்தில் பழி போடப்பட்டது. இவன் என்னோட தங்க நாணயத்தை திருடி அவன் வீட்டில ஒளிச்சி வச்சிருக்கிறான். ராமு அவர் சொல்றது உண்மையா? ஐயா, எனக்கு எதுவும் தெரியாது. நான் எந்த தப்பும் பண்ணல. இதை கேட்ட ஊர் பஞ்சாயத்து தலைவர் ராமோட வீட்டுக்கு சென்று பார்த்தாரு. அங்கு தங்க குவியலை இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். அடே ராமா, உன் வீட்டில் தங்க குவியல் இருப்பதை நாங்கள் பார்த்தோம். நீ எங்களிடமே நல்லவன் மாதிரி வேஷம் போடுகிறாயா? தங்க குவியலை எடுத்தது நீதான் என்று எங்களுக்கு உறுதியாகிவிட்டது. ஆகையால் நாங்கள் உனக்கு தண்டனை கொடுக்கப் போகிறோம். கிராம மக்கள் அனைவரும் ராமுவுக்கு திட்டம் தீட்டினார்கள்.
ராமுவை கழுதை மேலே ஏற்றி ஊரை சுற்றி வர வைத்தனர். ராமுவின் நிலையை பார்த்த சோமுவின் வேலைக்காரன் மனம் தாங்காமல் நடந்த விஷயத்தை ஊர் மக்களிடம் கூறுகிறான். இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த ஊர் மக்கள் தாம் செய்த தவறை நினைத்து தலை குனிந்தனர்.